ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அன்மி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கைது நம்பர் 8 எபிசோட் 4 தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நெஞ்சா காமி சோலோ லெவலிங் அண்ட் இன்னும் பல அனிமி சீரிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நம்ம ஹீரோக்கு உடம்புல தாறுமாற அடிபட்டு எந்திரிச்சு நிக்க கூட முடியல. ஆனாலும் இந்த டெஸ்ட்ல இருந்து ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவன் வில் பவரோட எந்திரிச்சு நிக்கிறான். இந்த சைடு அந்த கேப்டன் தாறுமாறா போட்டு கலாய்க்கிறான். இச்சிகா ஓடுன நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் முதுகுல தூக்கிட்டு ஓடுறான். அதை பார்த்து இந்த எக்ஸாம் நடத்துற கேப்டன் பயங்கரமா சிரிக்கிறானுங்க. இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போயிட்டு ஷினோமியாக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. சரி ஷினோமியா ஈஸியா எல்லா கைஜூஸையும் கொண்டுட்டு போயிட்டே இருக்கா. கடைசியில பார்த்தா ஷினோமியா அந்த பெரிய கைஜூபியை சுட்டு கொண்டு முடிச்சிடுறா. இந்த சைட் நம்ம ஹீரோ இச்சிகாவும் ஓடி போனது வேஸ்டா போச்சுன்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆயிருது. இந்த சைட் ஷினோமியாவை பார்த்து நம்ம மீனாவே பயங்கர பெருமையா பேசுறா. எல்லாரும் சொன்னதை விட இந்த ஷினோமியா பொண்ணு பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருப்பா போலன்னு சொல்லிட்டு சொல்றா. சரி இருக்க அந்த வைஸ் கேப்டனும் ஆமா உண்மையிலேயே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கா, கைஜுவண்டர்ஸோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த ஷினோமியா அந்த செத்து போன கைஜு முன்னாடி நின்றுட்டு அப்பா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்புறம் சரி நம்ம ஹீரோவோட மூஞ்சி முன்னாடி போய் திரும்பி 4வது தடவையா சிரிப்புன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அங்கிருந்து போறா. பார்த்தா அந்த நேரத்துல வேற ஏதோ ஒரு கைஜு வந்துட்டு நம்ம ஷினோமியாவை அட்டாக் பண்ணிடுது. அது அட்டாக் மட்டும் பண்ணது இல்லாம செத்து போன கைஜூஸ் எல்லாமே திரும்பி உயிரோட வர ஆரம்பிச்சிருது. இந்த சைடு இந்த பசங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. நம்ம மீனாவும் அந்த வைஸ் கேப்டனும் இந்த இடத்துக்கு வரதுக்காக கிளம்பிடுறாங்க. ஏன்னா வந்திருக்க கைஜூஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்ததோட பல மடங்கு பயங்கர பலமா வந்திருக்குதுங்க. அது எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா இவங்க 2 பேரால தான் முடியும். சரி நம்ம ஹீரோ இச்சிகாவும் நடக்கிறது என்னதுன்னே தெரியாம டயர்ட்ல கீழே படுத்துட்டு ஷினோமியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஷினோமியா டைட்டன் கிட்ட இருந்து வாங்கின பயங்கர அடிய ஹார்மரால சரி பண்ணிட்டு திரும்பி எந்திரிச்சு நிக்கிறா. ஒன்னு இன்சென்ட் டைட்டன் நான் அடிச்சும் திரும்பி நீ எந்திக்கிறேன்னு சொல்லிட்டு பல தடவை நம்ம ஷினோமியாவை போட்டு அட்டாக் பண்ணிருது. ஆனாலும் இந்த சைடு நம்ம ஷினோமியா விட்டு கொடுக்கறதாவே இல்ல. பல இடத்துல அவளுக்கு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஆனாலும் அந்த கைஜு ட்ரெஸ் வச்சு அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு திரும்பி ஷினோமியா எந்திரிச்சு நிக்கிறா. கைஜு தடுத்து நிறுத்தலன்னா நிறைய பேர் செத்து போவாங்க, நான் இருக்க வரைக்கும் யாரையும் சாவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ தைரியமா எழுந்திரிச்சு நிக்கிறா. ஆனா இந்த சைடு அந்த கைஜு நம்ம ஷினோமியாவை ஒரே அடி அடிச்சிருது. அடிச்ச அடியில ஷினோமியா பறந்து போய் விழுந்துடுறா. அப்புறம் ஷினோமியாவோட ஒரு பிளாஷ்பேக் சீன் வருது. ஷினோமியா அவ படிச்ச ஸ்கூல்ல டாப்பர் ஆவரா. இந்த சைடு மற்ற பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பசங்க பாஸ் ஆனதுக்கு பாராட்டுறாங்க. ஆனா ஷினோமியா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இது மாதிரி நான் ஸ்கூல்லேயே டாப்ல வந்துட்டுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்ததுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு தடவை நம்ம வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம திரும்பி ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கணும், இந்த நாடோட நல்லதுக்காக நீ எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்பவுமே நீ முன்னேறி போயிட்டே இருக்கணும், யாரையும் ஒண்ணு தோக்கடிக்க விடக்கூடாது, பேட்டில் ஃபீல்ட்ல நீ தான் பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம ஷினோமியாவோட மனசுல ஆழமா புகுந்தது. இந்த சைடு அந்த கைஜு கிட்ட பல அடி வாங்கியும் ஷினோமியா எந்திரிச்சு திரும்பி சண்டை போட்டுட்டே இருக்கா. கடைசியில் நம்ம ஷினோமியாவோட கையும் உடஞ்சு போயிருது. லெவலுக்கு மேல ஷினோமியாலையும் அடி தாங்க முடியல. அவளால அவ்வளவுதான் சண்டை போட முடிஞ்சிச்சு. அதனால அவ சண்டையை கைவிட்டுறா. இந்த சைடு அந்த கைஜு ஒரு பெரிய அட்டாக் பண்ண போகுது. நம்ம மீனாவும் வைஸ் கேப்டனும் அந்த இடத்துக்கு பயங்கர ஸ்பீடா ஓடி வந்துட்டு இருக்காங்க. சரி அந்த கைஜு பெரிய அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண போகுது. நம்ம ஷினோமியா கீழே எந்திக்க முடியாம இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னால பர்ஃபெக்டா இருக்க முடியல, சாரிப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நீ நல்லா பண்ண ஷினோமியான்னு சொல்லிட்டு ஷினோமியா கிட்ட சொல்றான். உன்னால பல பேர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ கைஜுவா மாதிரி அந்த கைஜுவோட அட்டாக்ல இருந்து நம்ம ஷினோமியாவை காப்பாத்திடுறான். இந்த எக்ஸாம் எழுத வந்த பசங்க எல்லாருமே ஒருத்தங்களுக்கு மாறி மாறி ஹெல்ப் பண்ணி ஒரு சேஃபான இடத்துக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம இச்சிகாவா அந்த டைம்ல டக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த கைஜூஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. நம்ம இச்சிகாவா கிட்டையும் ஹீரோ கிட்டையும் வந்துட்டு ஒருத்தன் டக்குன்னு சேஃபான ஷெல்டருக்கு மூவ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இச்சிகாவா இந்த சைடு நம்ம ஹீரோ தேட நம்ம ஹீரோ டக்குன்னு காணாம போயிடுறான். இச்சிகாவா ஒன்னு யோசிக்கிறான். ஆஹா அப்பவே நினைச்சேன் இவர் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஓடிட்டு இருக்கான். சரி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஷினோமியா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா என்னது நீ ஒரு கைஜுவான்னு சொல்லிட்டு கேட்கறா. நம்ம ஹீரோ ஷினோமியா கிட்ட டக்குன்னு ஓடி வந்தோன்னா ஷினோமியா பயங்கரமா பயந்து போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோ ஷினோமியா காலில் விழுந்து தயவு செஞ்சு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்றாரு, என்ன கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். அந்த சைடு அந்த கைஜு டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா அவன் கையை வச்சே தட்டி விட்டுறான். நம்ம ஹீரோ இந்த சைடு ஷினோமியா கிட்ட சொல்றான், நான் உனக்கு எல்லாத்தையும் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் இந்த கைஜுவை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ ஒன்று அவன் பவர் எல்லாத்தையும் திரட்டுறான். இந்த சைடு இந்த லேப்ல இருக்கவங்க சொல்றாங்க புதுசா இன்னொரு கைஜுவும் வந்திருக்கு, அதோட பவர் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட இது 9.8 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒன்னு அந்த வைஸ் கேப்டன் சொல்றான், என்னது 9.8 இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே நம்ம பார்த்ததுலே அப்பனா அதான் பவர்ஃபுல்லான கைஜுவா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான்.
இன்சைட் நம்ம ஹீரோ பயங்கரமா அவன் பவர் எல்லாத்தையும் திரட்டி உன்னை ஒரே குத்துல சாவடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அந்த கைஜுவை ஒரே பஞ்ச் வைக்கிறான். இந்த கைஜு அப்படியே சதறி போயிட்டு அதோட பார்ட்லாம் அங்கங்க தெரிக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு ரத்தமலை பெஞ்ச மாதிரி எல்லாமே விழுது. நம்ம ஹீரோன்னு அந்த கைஜு கொண்ட முடிஞ்சா இதுல இருந்து திரும்பி உயிரோட வாடான்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த கைஜுவும் ஒன்ன திரும்பி ரீஜென்ரேட் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். இல்ல சும்மா விளையாடி சொன்ன திரும்பி உயிரோட வந்துடாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். ரீஜென்ரேட் பண்ண முடியாம செத்து போயிருது. இந்த சைட் ஷினோமியா அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு யாரா நீன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஷினோமியா கிட்ட குடுகுடுன்னு ஓடி வர நம்ம ஷினோமியாவும் பயந்து போயிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ ஷினோமியாவை அட்டாக் பண்ண வந்த ஒரு கைஜுவை அடிச்சு நவுத்திடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அவன் ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டு நம்ம ஷினோமியா கிட்ட கேட்கறான், நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆவல இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், எப்பவுமே ஜாக்கிரதையாரு, இது மாதிரி ஆபத்தான சூழ்நிலை போய் மாட்டிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷினோமியாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா இச்சிகாவை நம்ம ஹீரோவோட தலையில அடிச்சு அது உங்களுக்கும் தான் பொருந்துன்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க பாட்டு கேர்லஸா இது மாதிரி கைஜுவா மாறுறீங்க, இங்க இருந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் யாராவது உங்களை பார்த்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்கறான். இன்னும் நம்ம ஹீரோ சொல்றான், ஃபர்ஸ்ட் நான் என் பாடி பார்ட் மட்டும் தான் கைஜுவா மாத்தி அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த சைடு ஷினோமியா டேஞ்சர்ல இருந்தா, அதனால எனக்கு மனசே கேட்கல, அதனால நான் ஃபுல் கைஜுவா மாறிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஷினோமியா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. சரி நம்ம மீனா அப்புறம் அந்த வைஸ் கேப்டன் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்தா ஜஸ்ட் இந்த கைஜுவோட செதறி போன பாகங்கள் மட்டும்தான் கிடக்குது. இந்த வைஸ் கேப்டன் ஒன்னு அவன் மனசுல நினைக்கிறான், இது மாதிரி சௌதரி போய் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்சைட் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம மீனா கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, கஃப்கா, இச்காவா அண்ட் ஷினோமியா 3 பேரும் சேஃப்டியா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இன்சைட் அந்த வைஸ் கேப்டனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, 3 மாசத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரிதான் ஒரு கைஜு சதறி போய் கிடந்துச்சு, ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே இன்சைடு மீனா சொல்றா, நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல, இது எல்லாமே புதுசா இருக்கு, ரீஜென்ரேட் ஆகிற கைஜு அப்புறம் இது மாதிரி கைஜு வெடிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு புதுசா இருக்கு, இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு போலன்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்றா. சரி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இச்சிகாவா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், டாக்டர் உங்களுக்கு சொன்னாரு உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய காயம் இல்லை, அதனால ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஷினோமியாவும் நல்லா ஆயிட்டே வரா, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவளுக்கு பெஸ்ட் செக்க வச்சு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ கத்துறான், அப்படின்னா எனக்கு ஏன் பெஸ்ட் செக்க யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னும் நம்ம இச்சிகாவா சொல்றான், ஏன்னா உங்களுக்கு காயங்கள் கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஆனா அவளுக்கு பயங்கரமா அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே சரி நம்ம ஹீரோ சொல்றான், ஆனா பரவாயில்ல, இது மாதிரி நான் பெரிய பெரிய ஆளுங்க கூட சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நினைச்சே பார்க்கல, எல்லாமே டக்குன்னு முடிஞ்சு போயிடுச்சு, நம்மளை ரீச் பண்ணணும்னா இது மாதிரி போராட்டங்கள் இருக்கதான் செய்யும்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இன்சைட் நம்ம மீனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இது மாதிரி ஷினோமியாவை காப்பாத்துறதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு செல்யூட் அடிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஒன்னு மீனா கிட்ட பேசுறதுக்கு போறான். ஆனா மனசுல அப்படின்னு நினைக்கிறான், இல்ல நான் இப்போதைக்கு அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்யூட் அடிக்கிறான். ஒரு ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறம் நான் அவட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி நம்ம ஷினோமியாவை காட்டுறாங்க. ஷினோமியாவை பயங்கரமா ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஷினோமியாவை தூக்கத்திலேயே புலம்பிட்டு இருக்கா, அப்பா நான் தோத்து போயிட்டேன், என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா ஷினோமியாக்கு முழிப்பு வந்துடுது. அந்த சைடு பார்த்தா அந்த வைஸ் கேப்டன் வரான். வந்துட்டு நம்ம ஷினோமியா கிட்ட சொல்றான், அந்த பவர்ஃபுல் கைஜுவா பரவாயில்ல நீ வேற லெவல்ல கொண்டுன்னு சொல்லிட்டு சொல்றான். உண்மையிலே நீ பவர்ஃபுல் தான் சொல்லிட்டு ஷினோமியா கிட்ட சொல்றான். ஷினோமியா உன்னை எதுவும் சொல்லாம யோசிக்கிறா. அதை பார்த்தோன்னா அந்த கேப்டன் கேட்கறான், அப்பனா நீ கொல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறான். உன்ன ஷினோமியா யோசிக்கிறா, ஒருவேளை நம்ம இந்த உண்மையை வெளில சொல்லிட்டா நம்ம ஹீரோக்கு ஏதாவது ஆபத்தாயிருமோன்னு சொல்லிட்டு இல்ல நானும் அதை கொண்டுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இன்சைட் நம்ம ஷினோமியாவை அட்டாக் பண்ண அந்த கைஜுவை காட்டுறாங்க. அது உட்காந்து நியூஸ் கேட்டுட்டு இருக்க. மற்ற நியூஸ்ல இது மாதிரி டெஸ்ட் நடந்த இடத்துல டக்குன்னு ஒரு கைஜு அட்டாக் நடந்துச்சு, ஆனா அதுல 0 கேஷுவாலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேட்டோன்னு அந்த கைஜு என்னது 0 கேஷுவாலிட்டிஸா, அப்படின்னா அந்த கேப்டன்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு யோசிக்குது. உடனே இன்சைட் பார்த்தா டக்குன்னு அந்த கைஜுக்கு ஃபோன் கால் வருது. இன்னும் எவ்வளவு நேரம் எடுப்ப, டக்குன்னு வெளில வாடான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. அந்த கைஜுவும் ஃபோனை அட்டென்ட் பண்ணுது. டக்குன்னு பார்த்தா மனுஷன் உருவத்துக்கு மாறிடுது. அப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போகுது. போய் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க. இந்த கைஜு இந்த மாதிரி கைஜு டெட் பாடிஸை க்ளீன் பண்ற வேலையில சேர்ந்துருக்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட சேர்ந்து அதுவும் போயிருது. அதோட இந்த எபிசோட் முடியுது. திரும்பி அடுத்தது இன்னொரு புது எபிசோட்ல பார்ப்போம். மஞ்சள் தென் பாய் பாய் ஃப்ரம் அனிமி தமிழ். அண்ட் இது மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.